ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கிய சமையலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாமா? இதோ என்ன சமையல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் மாங்காய் வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன். நல்லா இவ்வளோ மாங்காய் வத்தல் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஹீட் பண்ணி அதில் ஊற்றுக்கேங்க. அப்போ தான் மாங்காய் நல்லா அது ஊறும் நல்லா. இப்போ நான் 50 கிராமுக்கு மேலே நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நான் சாம்பார் பொடியை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிரும். இந்த பொடி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அந்த மாங்காய் வத்தலை நல்லா புழிஞ்சிட்டு இதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மாங்காய் வத்தல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாங்காய் வத்தல்லையே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் இப்போ பார்த்து உப்பு போட்டுக்கலாம். அதில் அதிகமாக போட வேண்டாம். நல்லா இப்போ இது கொதித்து வரட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் கூட மேலே மிதந்து வரும். அவ்வளோ நல்லா இந்த வத்த குழம்பு நல்லா வற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் பருப்பு உசிலியல் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸ் பருப்பு உசிலியல். அதுக்கு நான் பருப்பை ஊற வச்சுருக்கேன். அந்த கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். குழம்பு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வருது. கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பருப்பு உசிலியலுக்கு அரைச்சிக்கலாம். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 மிளகா தான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த முட்டைக்கோஸில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இதில் கம்மியாக கொஞ்சம் போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நாம் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச எடுத்து கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை. இப்போ அரைச்ச அந்த இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பருப்பை சில பேர் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு உதுத்து போடுவாங்க. நான் இப்படியே டைரெக்டாகவே நான் வேக வைக்கிறேன். இது நல்லா ஸ்பாஞ்சாட்டம் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பருப்பு உசிலியல். அது இது மாதிரி செஞ்சிங்கன்னா அதனால் இப்படி செஞ்சுருக்கேன். கோஸ் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுது பருப்பு உசிலியல். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் விட்டுக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுவே நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்
முட்டைக்கோஸ் பருப்பு உசிலியல், மாங்காய் வத்த குழம்பு. இதுக்கு சுட்டப்பளம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டான லன்ச் ரெடி. தேங்க்யூ.